ஹலோ, வணக்கம். வாங்க, ஆனியன் கிரேவி அருமையான சுவையோட இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு அடுப்பில் வாணலி வச்சுருங்க. 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. கடுகு உளுந்து தாளிக்க சேர்த்துருங்க. அது பொரியட்டும். 1/4 கிலோ பெரிய வெங்காயம் தோல் உரிச்சிட்டு நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் கீரி எடுத்துருங்க. இந்த கடுகு உளுந்து பொரிஞ்சதும் நாம் வெங்காயத்தை சேர்த்துடணுங்க. வெங்காயம் சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கணுங்க. நல்லா வதங்கவும் 1/4 கிலோ தக்காளியை கொஞ்சம் பொடியாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதை சேர்த்துருங்க. சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இந்த சமயம் வேண்டிய உப்பை சேர்த்துருங்க. சேர்த்து அடுப்பை கம்மி பண்ணி ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக வச்சு தக்காளி நல்லா மைய கரைஞ்சி மிளகாய்த்தூள் எல்லாம் பச்சை வாடை போயிருங்க. போனதும் அதில் கறிவேப்பிலை சேர்த்து இறக்கி பரிமாறி சாப்பிட வேண்டியதான். இது சப்பாத்திக்கு அருமையான டேஸ்ட்டோடு இருக்குங்க. இது சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம கிராமிய சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். இதை நல்லா இப்போ கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பத்தலை, நான் கொஞ்சம் அப்புறம் சேர்க்குறேன். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இது சப்பாத்திக்கு சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்து கிளறிட்டு பரிமாற வேண்டியதாங்க. சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே அருமையாக இருக்குல்ல. சாப்பிடவும் நல்ல சுவையாக இருக்குங்க. நன்றி.